ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. நம்ம இன்றைக்கி மீல் மேக்கர் ஃப்ரை செய்ய போகிறோம். இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் சைட் டிஷ்ஷு, இது வெரைட்டி சாதத்துக்கு ரொம்பவே வந்து ஒரு சூட்டபுளான ஒரு சைட் டிஷ்ஷுன்னு சொல்ல முடியும். ஏன்னா இது வீடியோவில் பார்த்தீங்கன்னா 4 விதமான வெரைட்டி ரைஸ் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோ கிட்ட கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் இருக்கும் மீல் மேக்கர் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இது போட்டு நல்லாவே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வேக வைக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இதுக்கு மூடி வச்சு வேக வைக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு கொஞ்சம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சு வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நான் 2 நிமிஷத்துக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. தண்ணி இல்லாத நம்ம வந்து வடிகட்டி எடுத்துடலாம் இந்த மீல் மேக்கருக்கு. இப்போ நல்லா கோல்டு வாட்டர் போட்டு நல்லாவே வந்து இதுக்கு ரிங்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாத நல்லா வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சத்துக்கு நம்ம வந்து தண்ணிக்கு புழிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இப்போ நம்ம பவுடர் மசாலா இதில் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். அதிகமாக காரமாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். இந்த மாதிரி லெமன் ஜூஸ் இதில் போடக்குள்ள நல்லா டேங்கோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 2 முட்டை எடுத்துருக்கிறேன். இதில் போட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம முட்டை போடக்குள்ள நல்ல ஒரு டேஸ்ட் வருது. 2 டீஸ்பூன் கோன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா மைதா மாவு 2 டீஸ்பூன் போட்டுங்க. அதிகமாகவும் மாவு போடக்கூடாது, இல்லைனா பகோடா ஆட்டம் ஆகிடும். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் பண்ண விடலாம். அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வந்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். ஒன்று மேலே ஒன்று போடாத, பிரித்து போடுற மாதிரி போடுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதுக்கு வந்து நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லாவே வந்து இதுக்கு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கிட்டேயே இருந்து நல்லாவே வந்து கிளறி கொடுங்க. நம்ம இந்த மாதிரி நம்ம எண்ணெய்லாம் இல்லாத ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ வந்து கோல்டன் ப்ரௌனாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம இப்படியே கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நம்ம வறுத்தெடுத்த அதே எண்ணெயில் இப்போ நம்ம தாளித்து விட போகிறோம். 1 டீஸ்பூன் ஜீரகம். நான் ஒரு பெரிய வெங்காயத்துக்கு எடுத்து நல்லா நீட்டு வாக்கில் பிரியாணிக்கு அறிவும் இல்லைங்களா, அதே மாதிரி நல்லா மெலிசாக அரிஞ்சிக்கிட்டேன். இதுக்கு நல்லாவே வந்து வதக்கலாம். பாருங்கள், நம்ம உப்புமாக்கெல்லாம் எப்படி வதக்குவோமோ அதே மாதிரி வந்து வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வந்து வதக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். நம்ம வந்து பவுட்ரு மசாலா வந்து இதில் போடக்குள்ள சிம்மில் வச்சு போடுங்க. காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக போடுங்க. காரம் நல்லாவே வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். நான் வந்து ஒரு 2 தக்காளி எடுத்துருந்தேன் மீடியம் சைஸில், நல்லா பொடியாக நறுக்கிட்டேன். நம்ம இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து சால்ட் போட்டுக்கலாம், வதங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு இதை வதக்கலாம். அப்பப்போ நடுவில் கிளறி கொடுங்க. அடி பிடிக்காமையும் பார்த்துங்க. ரொம்பவே நல்லாவே வந்து மேஷ் ஆகணுன்ட்டு இல்லை, தக்காளி இந்த மாதிரி கொஞ்சம் மேஷ் ஆச்சுனாவே போதும். அப்போ தான் இந்த ஸ்ட்ரக்சரில் நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ண போகிறோம், கிரேவியாக யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ரொம்ப காரம் இருந்துச்சுன்னா 1 போட்டுங்க. 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். இந்த மாதிரி லெமன் ஜூஸ் இந்த இதில் போடக்குள்ள ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும், டேங்கோ வாட்டும்.
கொஞ்சமாக வந்து கரியாண்டர் லீஃபும் நம்ம வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டோம். கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ இந்த மீல் மேக்கருக்கு இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி இந்த கிரேவியோட நம்ம முட்டை போட்டு செஞ்ச இந்த சோயா சங்க்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு கிட்டே இருந்து நல்லா கிளறி கொடுக்கலாம். அடி பிடிக்காமல் பார்த்துங்க, கிட்டே இருந்து கிளறி கொடுங்க. கொஞ்சமாக மறுபடியும் கரியாண்டர் லீஃப் தூவிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா சோயா குழம்பு, சோயா பிரியாணி ரொம்பவே வந்து டேஸ்டியாக செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், லிங்க் பார்த்துங்க. பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பைசி சோயா நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.